அந்த மனுவை அவர்கள் பெறுகிற போதே பட்டியலிடப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொடுத்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை முதல்ல நான் ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய இருப்பிடத்தை நான் ப்ரூவ் பண்ணணும், உறவினர்னு நான் யாரை மென்ஷன் பண்ணுறேனோ அதுக்கான தொடர்புகளை நான் ப்ரூவ் பண்ணணும். இந்த 3 ஆவணங்களையும் ப்ரூவ் பண்ணித்தான் நான் வந்து என்னை வாக்காளர் பட்டியலில் வாக்காளராகவே இணைச்சிக்கிறேன். ஆமாம். அப்போ வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய அடையாளத்தையும் ஆவணங்களையும் நிரூபித்த பிறகுதான் பட்டியலில் இணைகிறார்கள். இப்போ இது தப்பு, நான் போலி வாக்காளர், டெட்டு, ஷிஃப்டடு, நான் வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கே தவிர எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2வது முறை என்னையே ப்ரூவ் பண்ண சொல்கிறீங்க. நான் என் ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணி தான் லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்தேன், இப்போ நீ திருப்பி என்னையே ப்ரூவ் பண்ண சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாக்காளர் பட்டியலில் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் ஒரு 10லிருந்து 20 நீங்கள் சொல்கிற இந்த டூப்ளிகேட் என்ட்ரி, டெத், இறந்தோர் இந்த மாதிரியான இருக்குன்னா அந்த 20 பேரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அரசியல் கட்சிகளுடைய BLA 2 இருக்காங்க, BLO இருக்காங்க. BLO தப்பு பண்ணால் அதை சுட்டி காட்டுறதுக்கு BLA 2 பொலிட்டிக்கல் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் இருக்காங்க. DMK BLA 2 தப்பு பண்ணால் ADMK BLA 2 சப்போர்ட். ADMK தப்பு பண்ணாங்க, அதை செக் அண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 20 பேரை ஐடென்டிஃபை பண்ணி 20 பேரை நீக்கிறது சுலபமாக, நான் மொத்தமாக இன்னைக்கு ராத்திரி 12 மணியோட தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வாக்காளர் பட்டியல் செல்லாது, இட் இஸ் ஃப்ரீஸ்டு, அதை நான் நிறுத்தி வச்சுட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நீ எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுவோம் ஐடென்டிட்டியை அப்படின்னு சொல்கிறது. ஒரு 1000 பேரில் 20 பேரை தனியாக பிரிக்கிறது ஈஸியாக, அந்த 20 பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக 980 பேரை வந்து நீ வந்து உன் ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஈஸியாகிறது தான் நம்முடைய அடிப்படை கேள்வி. அப்போ SSRக்கு SIRக்குமான பேசிக் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லேமன் பர்செப்டிவ் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா 1000 பேரில் 20 பேர் போலின்னு தனியாக பிரித்து எடுக்கிறது SSR, நீ 980 பேர் உன் ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பேர் SIR.